சிஎம் விஜய் என்னதான் பண்றாரு? கவர்மெண்ட் என்னதான் பண்ணுது? ஒரு நாள்ல 5 பாலியல் வன்கொடுமை நடக்குது குழந்தைகளுக்கு. நம்ம இன்னும் எத்தனை குழந்தைங்க இறந்ததுக்கப்புறம் சீரியஸ் ஆக போறோம்ன்ட்டு நம்மளுக்கே தெரியல. ம். குழந்தைங்கன்னா டாய்ஸோட விளையாடணும், ரைம்ஸ் பாடணும், ஏபிசிடி கத்துக்கணும். ஆ 3 வயசுல அவங்களுக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்து அவங்க ஹெட்லைன்ஸ்லயா வரணும்? இதுதான் ரொம்ப வேதனையான விஷயமா இருக்குது. ம். ஆம், நம்ம எல்லாரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸை தான் பார்த்து பயப்படுறோம். ஆனா, நெறைய கேஸஸ்ல 90% ஆஃப் த கேஸஸ்ல குழந்தைக்கு தெரிஞ்ச ஆளுங்க தான் குற்றவாளி. அதுதான் உண்மை. அதனால கவர்மெண்ட் மட்டும் ப்ளேம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. என்ன பண்ணலாம்? என்ன சொல்யூஷன் இதுக்கு? சிங்கப்பெண் அதிரடி படைன்றது சூப்பரா லான்ச் பண்ணியிருக்காங்க. வி ஹேவ் டு அ அப்ரிஷியேட் தட். ஆனா, சிங்கப்பெண் அதிரடிப்படை வெளியில இருக்கிற ஆ ஆபத்துலருந்து தான் காப்பாத்த முடியும். வீட்டுக்குள்ள, தெரிஞ்ச ஆளுங்க கிட்ட, கம்யூனிட்டிக்குள்ள, நெய்பர்ஹுட்குள்ள அங்க யார் காப்பாத்துவாங்க? எந்த சிங்கப்பெண் வந்து அங்க காப்பாத்துவாங்க? அதனால கவர்மெண்ட் மட்டும் இல்ல, பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் எல்லாரும் பொறுப்பெடுக்கணும். எனக்கு ஆன்சர் தெரியல. ஆனா, இந்த கேள்விக்கு நம்ம சொசைட்டி ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதே மாதிரி உங்க நெய்பர்ஹுட்ல, இல்ல உங்க பக்கத்து வீடு, அக்கத்து வீட்ல, இல்ல உங்க வீட்டுக்குள்ள யாராச்சும் ட்ரக்ஸ் எடுக்குறாங்க, இல்ல ஏதாவதுனா தயவு செய்து கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களுக்கு தண்டனைகள வாங்கி கொடுங்க. கண்டிப்பா எல்லாத்துக்குமே மூல காரணம் போதை. அத நம்ம தடுத்தாவணும். ஓகே. இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கு எப்படி மூளை போதுன்னு தெரியல. குழந்தைங்கன்னு கூட வித்துக்கு தெரியாம பண்றாங்கன்னா, அது என்ன போதை? ஆல்கஹால் போதையா? இல்ல ட்ரக்ஸ் போதையா? இல்ல எனக்கு ஒரு விஷயம். இந்த மாரி குழந்தைங்கள வச்சு கான்டென்ட் பண்ணி நெறைய பேரு வீடியோஸ் ஷேர் பண்றாங்க. WhatsApp, Telegramஸ்ல. ஐ மீன் ஆ அந்த மாரி செக்ஷுவல் வீடியோஸ். ஸோ அதெல்லாம் கூட பேன் பண்ணணும். அந்த மாரி வாட்ச் பண்றவங்கள அரெஸ்ட் பண்ணணும். அந்த மாரி வீடியோஸ ஷேர் பண்றவங்கள அரெஸ்ட் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.